சிதம்பரம் நடராஜர் கோயில் கனகசபை மீது ஏறி பக்தர்கள் தரிசனம் செய்வதை தடுத்தது தொடர்பாக தீட்சிதர்களுக்கு எதிரான பெண் வன்கொடுமை உள்ளிட்ட 2 வழக்குகளை ரத்து செய்ய முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஆனந்த்குமார். ஆனந்த்குமார், வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரங்கள். வணக்கம். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கனகசபை மீது ஏறி பக்தர்கள் தரிசனம் செய்யும் போது அதை தடுத்ததாகவும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் ஈடுபட்டதாகவும் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு பக்தர்கள் கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்ய அரசு அனுமதி வழங்கி இருந்தது. இந்த உத்தரவை மீறி கனகசபை மீது பக்தர்கள் ஏறவிடாமல் தீட்சிதர்கள் தடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிலையில் கனகசபை மீது ஏறி பக்தர்கள் தரிசனம் செய்வதை தடுத்த தீட்சிதர்கள் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் 10 தீட்சிதர் உட்பட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதே போன்று கனகசபை மீது ஏறி இன்று தரிசனம் செய்ய முயன்ற ஜெயசீலா என்ற பெண் பக்தரை ஜாதி பெயரை சொல்லி திட்டியதாக கூறி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கௌரி சங்கர் உட்பட 8 தீட்சிதர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வெவ்வேறு வழக்குகளாக பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் என கோரியும் வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்குகள் அனைத்தும் நீதிபதி இளந்திரையன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது வழக்குகள் இன்னும் விசாரணை முடிவடையாத நிலையில் வழக்கை ரத்து செய்யக்கூடாது, வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க கூடாது என வாதிடப்பட்டது. காவல்துறை தரப்பின் இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்ற கோரி தாக்கல் செய்யப்பட்ட அந்த அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்வதாகவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கின்றார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த்குமார்.